நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கம்பு ரொட்டி. ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு காலை இல்லைன்னா இரவு உணவுன்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம 1.25 கப் கம்பு மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம், பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட், தயிர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். முதல்ல இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் புதினா, கேப்சிகம் கூட நம்ம நம்ம தேவைப்பட்டால் இதில் பீட்ரூட்டை போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி தான் நம்ம பிசைய போகிறோம். இதுக்கு ரொம்ப ஹாட் வாட்டர் அப்படியெல்லாம் எதுவும் தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்டிக்கியான டோ மாதிரி இருந்தால் ஓகே தான். இதுக்கு ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும் அப்படின்னுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம எல்லாமே அரைஞ்சி மாவு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும் இல்லை இதனோட டோ கன்சிஸ்டன்சி அது மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. பாருங்கள், இது மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டும் செய்யலாம், இல்லை இன்ஸ்டண்ட்டாகவும் நம்ம செய்யலாம். நான் 10 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் நான் எடுத்து ஓரளவுக்கு பெரிய பாலாக, ஒரு கையளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு பாலாக நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம இரும்பு தோசை கல் அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயிலோ இல்லைன்னா நெய்யை ஊற்றிட்டு இதை வச்சுட்டு நம்ம தட்ட போகிறோம். நம்ம தண்ணியை தொட்டுட்டு நம்ம தட்டும் போது என்ன ஆகும்னா ஓரளவுக்கு நல்லா தின்னாக வரும். இல்லை நீங்கள் என்ன பண்ணலான்னா பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம், இல்லைனா வால் இலை எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் வச்சுட்டு அந்த பாலை தண்ணியை தொட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். நான் இப்போ நெய் ஊற்றி ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டேன். நல்லா வெந்துருச்சு ஒரு சைடு. ரெண்டாவது சைடும் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா கம்பு, ராகி இல்லை அப்படின்னா சோளம் எதில் வேணாலும் பண்ணலாம். இது சட்னி சாஸோட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கொங்குநாடு கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் இதை பண்ணிவிடுவாங்க.